இப்போ ஜோகோவுக்கு நிறைய பேர் ஃபர்ஸ்ட் ரவுண்டே வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆக மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறாங்க. அதாவது அவங்களோட ரெஸ்யூமே ஷார்ட் லிஸ்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ ஒரு ரெஸ்யூம் வந்து ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு தெரியுது. பட் ஜோகோவுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கு ரெஸ்யூமில் என்னென்ன கீவேர்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணால் மேபி அவங்க ஷார்ட் லிஸ்ட் ஆகலாம். ஆக்சுவலாக வந்து ஃபில்ட்ரேஷன் இருக்குது, ஜோகோவில் ரெஸ்யூம் ஃபில்ட்ரேஷன் இருக்குது. பட் வந்து ரொம்ப வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி மற்ற கம்பெனி மாதிரி ரொம்ப டீப்பாக ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி தான் இப்போ ஃபில்டர் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப ரெஸ்யூம் மோஸ்ட்டாக அப்படின்ற பட்சத்தில் மட்டும் தான் வந்து ரெஸ்யூம் ஃபில்டர் ஆகாது. மற்றபடி மோஸ்ட்லி ஃபஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் ஆகுவாங்க. யாரும் சீக்கிரம் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்கள மோஸ்ட்லி இன்டர்வியூ கூப்பிட்டுருவாங்க. ஏன்னா வந்து ஒரே நாளே 2000-3000 பேர் வந்து இன்டர்வியூ அகாமடேட் பண்ணுறாங்க. ஸோ அப்படின்ற பட்சத்தில் அந்த ஃபர்ஸ்ட் வர அந்த ஒரு 3000-4000 கேண்டிடேட்ஸ் தான் வந்து அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் தான் வந்து இன்டர்வியூ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ வந்து ஹையரிங் வந்த உடனே நீங்கள் அப்ளை பண்ணிட்டா உங்களுக்கு மோஸ்ட்லி உங்களை கூப்பிட்டுருவாங்க. தென் ரெஸ்யூம் வந்து டெம்ப்ளேட் வந்து ஒரு டிடிசிவின்னு ஒன்று இருக்கு, DEEDY ஸ்பேஸ் சிவி. இது வந்து பாப்புலர் டெம்ப்ளேட். இது வந்து லைக் கூகுள் ஒர்க் பண்ண நிறைய பேர் இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணிடலாம். Check in my bio, software developer podcast கொடுத்திருப்பேன். The link check பண்ணி full வீடியோவும் பாருங்க.